Hi all, disclaimer, this is for educational purposes only and not a professional advice. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து போன வீடியோட கண்டினியூவேஷன், அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அண்ட் டென்டிஸ்ட்ரி. லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 7 இது பார்த்தோம், அதாவது கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், ஆன்ஜைனா பிக்டோரிஸ், எம்ஐ, ஆர்ஹெச்டி, ஹார்ட் மர்மர், கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், கார்டியாக் அரித்மியாஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தா அந்த ப்ராஸ்தட்டிக் வால்வ், சர்ஜிக்கலி கரெக்டட் ஹார்ட் டிசீஸ், பேஸ் மேக்கர்ஸ் இருந்தால் என்ன பண்ண போகிறோம், ஹைப்பர் டென்ஷன்ல என்ன பண்ண போகிறோம், ஆர்த்தோடாஸ்டாட்டிக் ஹைப்பர் டென்ஷன் என்ன பண்ணணும், அண்ட் சிவிஏ. இந்த டாபிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஸ்தட்டிக் வால்வ். ப்ராஸ்தட்டிக் வால்வ் அதாவது வந்து நிறைய கார்டியாக் கண்டிஷன்ஸ்னால வந்து பேஷண்ட்ஸ் வந்து இந்த ப்ராஸ்தட்டிக் வால்வ் வந்து வச்சுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் கன்சர்ன், அதாவது ஃபிசிஷியனோட கன்சர்ன் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் எப்பவுமே வந்து ஃபிசிஷியனோட கன்சர்ன். அதுக்கு அப்புறமா வந்து ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸோட ரெஜிமென் இருக்கு, ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபிலக்ஸ், அதை ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா வந்து ஃபிசிஷியன் ஆர் கார்டியாலஜிஸ்ட், ஏன் அப்படின்னாக்கா வந்து இந்த எண்டோகார்டியம் இருக்கு இல்லையா, இந்த எண்டோகார்டியம்ல வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வால்வ் வந்து இருக்கிறதுனால மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷனோட சான்சஸ் வந்து வெரி வெரி ஹை. ஸோ நம்ம வந்து என்ன ப்ரொசீஜர் பண்ணாலுமே வந்து தேர் இஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் ப்ரொஃபிலாக்சிஸ் கொடுத்துட்டு தான் நம்ம சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கு ப்ராஸ்தட்டிக் வால்வ் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இப்போ வந்து சர்ஜிக்கலி கரெக்டட் ஹார்ட் டிசீஸ், ஸோ அதாவது என்ன, பைபாஸ் சர்ஜரி பண்ணலாங்க இல்லை என்ன ஏதாவது ஒரு சர்ஜரி. ஸோ என்ன வாஸ்குலர் டிஃபெக்ட் அப்படின்றத வந்து முதல்ல வந்து பேஷண்ட் வந்து நம்ம கரெக்டாக எவால்வேட் பண்ணிட்டு ஃபிசிஷியனோட கன்சல்டேஷன் வாங்கிட்டு அவங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ண போறோம், அதனால எவ்வளோ பிளட் லாஸ் ஆகுது, அதனால கார்டியாக் அவுட்புட்ல என்ன ப்ராப்ளம், ஹார்ட்டோட பேர்டன் எப்படி இருக்கு, வாஸ்குலாரிட்டி டிஃபெக்ட் ஏதாவது இருக்கா, ஏதாவது ப்ரொஃபிலாக்சிஸ் வேணுமா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சர்ஜிக்கலி கரெக்டட் ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சுன்னா, ஐ மீன் என்ன டிசீஸாக இருந்தாலும் இந்த இதெல்லாம் பிஃபோரா வந்து நம்ம ஒரு வாட்டி பார்த்து இது பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் சரி, பேஸ் மேக்கர்ஸ் வைக்கிறாங்க, ஒரு சிலருக்கு வந்து பேஸ் மேக்கர்ஸ் வைக்கிறாங்க. எதுக்கு பேஸ் மேக்கர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களால வந்து பேஷண்ட்னால வந்து கார்டியாக் ரிதம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கார்டியாக் ரிதமை வந்து கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் டு எண்டை வந்து இது பண்ணுறதுக்காக தான் வந்து பேஸ் மேக்கர்ஸ் வந்து வைக்கிறாங்க ஹார்ட்ல. ஸோ மோஸ்ட்லி வந்து நார்மல் கார்டியாக் ரிதம் வந்து இந்த பேஸ் மேக்கர்ஸ் வந்து கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளோட கன்சர்ன் என்ன அப்படின்னாக்கா வந்து பேஸ் மேக்கர் யூஸ் பண்றதுனால நம்ம ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது பேஷண்ட்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோகாட்ரிஸ், அல்ட்ராசோனிக் ஸ்கேலர்ஸ், எலக்ட்ரிக்கல் அனஸ்தீசியா. ஏன் அப்படின்னாக்கா வந்து அப்போ வந்து அதனால நம்ம யூஸ் பண்ற எதுனால வந்து பேஸ் மேக்கரோட ஆக்டிவிட்டி வந்து டிஃபர் ஆகும், அப்நார்மலா இதுவாகும். ஸோ அதற்காக வந்து நம்ம பார்த்துட்டு தான் யூஸ் பண்ணும். அண்ட் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸும் வந்து கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கார்டியாக் கன்சல்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான். அண்ட் சம் கேசஸ்ல வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபிலாக்சிஸ் வந்து நம்ம சிம்பிளா கேசஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபிலாக்சிஸ் இஸ் நாட் நெசசரி, லைக் கிளாஸ் 1 கேவிட்டி. அந்த மாதிரி கண்டிஷன்ல we are not going to touch the blood. ஸோ கிளாஸ் 1 கேவிட்டி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபிலாக்சிஸ் நாட் நீடட். வேற ஸ்கேலிங் பண்ணும்போது அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிட்டு தான் பண்ணணும். ஒரு ஃபிசிஷியன் கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிட்டு தான் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஹைப்பர் டென்ஷன். இது வந்து நம்ம டெய்லியுமே பார்க்குற பேஷண்ட்டுக்கு ஒரு 100 பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன்ன்றதை நம்ம கம் அக்ராஸ் பண்றோம். ஸோ எது நார்மல் வேல்யூ? ஸோ மோஸ்ட்லி வந்து 160க்குள்ள அண்ட் 95க்குள்ள அப்படி இருந்தாக்க வந்து நம்ம வந்து டென்டல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம். ஸோ 160க்கு மேலே
and 95 to 100க்கு மேல போச்சு diastole அப்படின்னாக்கா systolic pressure வந்து 160 மேல diastolic pressure வந்து 95 மேல போச்சு அப்படின்னாக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்டை வந்து white coat hypertension பார்த்துட்டு we have to repeat ஒரு 3 times பார்த்துட்டு அப்படியே ஹையரா இருந்துச்சுன்னா go for cardiac concern இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து ப்ரொசீஜர் பண்ணணும். ஏன் ஹை பிளட் ப்ரெஷர்ல நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா வந்து நம்ம கொடுக்குற ஒரு ட்ரக்ஸான லோக்கல் அனஸ்தீசியா வந்து ஒரு வாசோடைலேட்டர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதனால வந்து என்ன ஆகும்னு பார்த்தாக்கா வந்து அவங்க ஆல்ரெடி ஹை ப்ரெஷர் இருக்கும்போது இன்னொரு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா வந்து blood vessels வந்து மைனர் blood vessels like capillaries அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் blood supply ஒழுங்கா கிடைக்காம இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. டியூ டு ஃபாஸ்ட் பீட் ஆச்சுன்னா கிடைக்காது இல்லையா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து சப்போஸ் வந்து எமர்ஜென்சியா ஒரு எமர்ஜென்சி ஹைப்பர்டென்சிவ் இருக்காங்க, இல்லை சேர் சைடில் ரொம்ப ஹையா ஆயிடுச்சு ப்ரொசீஜர் பண்ணும்போது அப்படின்னா வந்து we are not eligible to administer emergency hypertensive agents. ஸோ நம்ம அண்ட் அதே மாதிரி நமக்கு வந்து என்ன மெடிகேஷன்ஸ் கொடுக்கறதுன்றது though we know we are not qualified enough to administer IV antihypertensive drugs. So always blood pressure monitor பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர் வித் நார்மல் ரேஞ்சில் இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர் டு அண்ட் ஆல்வேஸ் ஷார்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் எவ்வளோ பெயின் கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து பேஷண்ட்க்கு கொடுக்காம பொறுமையாக பண்ணணும். அண்ட் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் இது வந்து என்னன்னா வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் வந்து பேஷண்ட் வந்து நார்மலாக இருக்கு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னாக்கா வந்து சப்போஸ் தூங்கி எழுந்திருக்கும் போது இல்லை டென்டல் சேர்ல வந்து ரிக்ளைன்ல இருந்து சடனா அப்ரைட் பண்ணும்போது பேஷண்ட் வந்து லைட்டா வந்து டிசினஸ் ஒரு சின்கோப்போட சிம்டம்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னாக்கா வந்து படுத்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வந்து பிளட் வந்து கூலிங் வந்து இருக்கு, லெக்ல இருக்கும் அந்த ரிக்ளைன் பொசிஷன். சடனா எழுந்திருக்கும் போது அந்த இது வந்து பிரெயினுக்கு வந்து ரீச் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகுதுனால பேஷண்ட்க்கு வந்து பிபி வந்து சடனா ட்ராப் ஆகுது. ஸோ இதோட ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து டயபெட்டிக் நியூரோபதி, ஆன்டி ஹைப்போடென்சிவ் ஏஜென்ட் சப்போஸ் பேஷண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இல்லை ரொம்ப நாளா செடேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, பிரெக்னன்சி, இதெல்லாம் வந்து மெயின் காசஸ். ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்னு பார்த்தாக்கா வந்து ஒழுங்கா மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கணும். பிளட் ப்ரெஷர் வந்து அப்ரைட் பொசிஷன்ல சிட்டிங் பொசிஷன்ல பார்க்கணும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரிக்ளைன் பொசிஷன்லையும் பார்க்கணும். அண்ட் ப்ரீ மெடிகேஷன் வந்து என்ன தேவை அப்படின்றத பார்த்துட்டு ஒரு சிவியர் சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்றது அப்படி இருந்துச்சுன்னா வந்து அது என்னன்றது பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி சடன் சேர் பொசிஷன் சேஞ்ச் பண்றது அதெல்லாம் பண்ணாம இருந்தாலே will overcome this process, this medical condition. And last but not the least, cerebrovascular accident. இந்த வீடியோல என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஆஃப் பிரெயின்ல வந்து ஒரு நியூரலாஜிக்கல் டிசபிலிட்டி இருக்கு. எதனாலன்னு பார்த்தாக்கா some blood supply is less, so there is necrosis of the brain tissue, intracranial hemorrhage, cerebral embolism, இதெல்லாம் நடக்குது. ஸோ என்னென்ன இருக்கலாம் பார்த்தாக்கா டிசீனஸ் இருக்கலாம், வெர்டிகோ இருக்கலாம், ஹெட்டேக் இருக்கலாம், பர்ஸ்பிரேஷன், ஸோ அதர் அண்ட் ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுவாங்க, ரேபிட் பல்ஸ் ரேட் இருக்கும், அண்ட் பேரலிசிஸ் இருக்கலாம் ஒன் சைட் ஆஃப் த பாடி, ஸ்வாலோயிங்ல கஷ்டமா இருக்கலாம், அண்ட் ஃபேஷியல் மசில்ஸ் மூவ்மெண்ட் வந்து கஷ்டமா இருக்கலாம். அண்ட் இதெல்லாம் இருக்கும்போது வந்து அண்ட் இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ
ஸ்ட்ரோக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை போஸ்ட்போன் பண்ணணும். ஏன்னா வி டோன்ட் நோ வாட் இஸ் த ட்ரிகரிங் ஃபேக்டர், என்ன பண்ணுறதுன்றது தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வந்து ஒரு கன்சல்ட் ஃபிசிஷியன் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன ப்ரோட்டோகால் சொல்கிறாங்களோ அந்த ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரொசீஜர் பண்ணலாம். சப்போஸ் வித்தின் 6 மந்த்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் பண்ணாக்க வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். தேங்க்யூ.